Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. பிரச்சனையிலும் ஜெபிக்க முடியுமா? பாடுகளிலும் ஜெபிக்க முடியுமா? வேதனையிலும் ஜெபிக்க முடியுமா? பதில் யோபு தான். அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. என் பாடுகளிலும் என்னை ஜெபிக்கிற ஜெப வீரனாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. சிநேகிதர்கள் என்னை விட்டு போனாலும், யார் என்னை விட்டு பிரிந்தாலும், நானோ ஜெபத்தை விடாதிருப்பேன். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். தேவன் விரும்பின ஜெப வீரன் யோபு. தேவன் விரும்பின ஜெப வீரன் தான் யாரு? இந்த யோபு. யோபு தேவனால் விரும்பப்பட்டவன், தேவனால் விரும்பப்பட்ட ஒரு ஜெப வீரனாக இருந்தார். God desired a praying man. தேவனால் விரும்பப்பட்ட இந்த யோபு. யோபுவின் வாழ்வில் ஜெபத்திற்கு 7 காரியங்கள். The 7 things in Job's prayer. Then the 7 blessings that he received. அவன் ஜெபத்திற்கென்று அவன் வாழ்வில் கற்றுக்கொண்ட அல்லது ஜெபிக்க தேவன் சொன்ன 7 காரியம். அவன் பெற்ற 7 விதமான ஆசீர்வாதம். ஜெபத்தை போல இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம், மோசே, எலியா, தானியேல், பவுல் எல்லாம் ஜெபித்தார்கள். வேதத்தில் அத்தனை பேர் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். அத்தனை பக்தர்களும் ஜெபித்தார்கள். யோபுவும் ஜெபித்தார். ஆனால் ஆபிரகாம், எலியா, இவங்க எல்லாருடைய ஜெபத்துக்கும் யோபுடைய ஜெபத்துக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. யோபுவை போல வேதனையில் சென்று ஜெபித்தவர்கள் யாருமே இல்லை வேதத்தில். Job endured the intense suffering, but he was a man of prayer. I want to record it. Job endured the intense suffering. No one in the Bible had such an intensity of the sufferings like Job. யோபுவை போல இவ்வளவு பாடுபட்ட வேதத்தில் யாருமே இல்லை. ஆனால் பாடுகள் மத்தியிலும் ஒரு மனிதன் ஜெபிக்க முடியும் என்று சொல்லி தருகிறது யாரு தான்? யோபு தான். இதை புரிஞ்சவங்க மட்டும் கைவிதி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். சிலருக்கெல்லாம் ஜெபம் அப்படின்னா நல்லா இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், நல்லா வியாதி இல்லாமல் இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் யோபு அப்படி கிடையாது. உடல் முழுது சரிந்து கொண்டிருந்தும் பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டான், நண்பர்களெல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் யோபு ஜெபித்து கொண்டிருக்கிறான். இந்த ஜெபத்தின் வல்லமை தேவன் இந்த திருச்சபையில் இன்றைக்கு 37வது ஆண்டு தேவன் போடுகிறார். இந்த சபை என்ன பாடுகள் மத்தியில் ஜெபித்து கொண்டிருக்கும். கரங்கள் இருந்தால் கரங்களை வைத்து மேலே கீழே, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜெப வல்லமை எங்கள் வாழ்வில் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God expected Job's prayer. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை சிலரை இது கொஞ்சம் அழுத்தமாய் அழுத்தினாலும் உண்மை இதுதான். This is the truth. God never expects or wants to answer everyone's prayer, but he likes that everybody should pray. But ஆண்டவர், his desire of some people's prayer. சிலருடைய ஜெபத்தின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருடைய ஜெபத்தில் அந்த மாதிரி ஜெப வீரனா வீராங்கனையாக மாறணுன்றவங்கள கவனிச்சுக்கிட்டே இருங்க. என்னை பார்த்து, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆளாக வாழணும், என் ஜெபத்தை கவனிக்கிற ஒரு ஆளாக என்ன செய்யணும்? நான் வாழணும். பாடுகள் யோபுவின் ஜெபத்தை தடை செய்யவில்லை. சொல்ல முடிந்த எல்லாரும் கவிதை சொல்லுங்க. பாடுகள் யோபுவின் ஜெபத்தை
பாடுகள் ஒரு விசுவாசியின் ஜெபக்கூட்டத்தை தடை செய்யாது. பாடுகள் ஒரு விசுவாசி ஜெபத்துக்கு வருவதை தடை செய்தால் inefficient prayer warrior. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம்னாலே அது இருக்குது, இது இருக்குது, ஆனால் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாம் குறை சொல்லி ஜெபத்தை மறுபடியும் ஆக்கி ஜெபத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே ஆள் மீதி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு முடியாது? ஜெபம் முடியுது. சாத்தானுடைய தந்திரம். உனக்கு தெரியாது இந்த விஷயம், சாத்தானை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் செய்வதற்கு அலோவ் பண்ணிடுவான், ஆனால் ஜெபத்திற்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டான். he won't pray, he won't allow you to pray, he won't allow you to come to the temple of God. எல்லா ஊருக்கும் போவாங்க, சர்ச்சுக்கு மட்டும்தான் சிலருக்கு வர முடியாது. பார்த்துருக்கீங்களா? வெரி குட் பீப்புள் they are, but they practice like that. இன்னைக்கு கர்த்தர் இந்த சபையில் பேசுகிறார். யோபுவை போல இப்படி பாடுகளில் சொரிந்து கொண்டு பிள்ளைகளை இழந்து விட்டு எல்லாரும் அவனை விட்டு வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்லுகிறார், என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் என்னை விட்டு போயிட்டாங்கப்பா, என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது. நோ ஒன் இஸ் வித் மீ நவ். என்னோடு கூட ஒருவருமே இப்பொழுது இல்லை. எல்லாரும் என்னை விட்டு என்ன செய்துட்டாங்க? அகன்று போய்விட்டார்கள். இப்பொழுது எனக்கென்று சொல்வதற்கு ஒருவருமே இல்லை என் வாழ்க்கையில். ஆனால் அப்பொழுதும் யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா? யோபு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோபினுடைய 14 வசனம் 19:14, என் பந்து ஜனங்கள் விலகி போனார். எல்லாம் போயிட்டாங்க, என்னை விட்டு பந்து ஜனங்கள் போயிட்டாங்க. சிநேகிதர் என்னை மறந்து, ஃப்ரெண்ட்ஸ் என்ன போயிட்டு போயிட்டாங்க. என் வீட்டு ஜனங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. வேலைக்காரி கூட போயிட்டான். என்னை அந்நியனாக எண்ணுகிறார். எவரிபடி லெஃப்ட். ஆனால் எது அவனை விட்டு போல? ஜெப ஆவி அவனை விட்டு போல. புரிஞ்சா மட்டும் கையை கொஞ்சம் வைத்து ஸ்தோத்திரம் பண்ண வாயத்தார். இன்றைக்கு கர்த்தரோடு பேச விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருக்கு கடைசி அட்டாக் ஆகிறது ஜெபல வாழ்க்கை தான். வேற எதுவுமே அட்டாக் ஆகாது. எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில். ஆனால் உன் லைஃப்பில் அட்டாக் ஆகிறது ஜெப வாழ்க்கை, ஆராதனை, இதுதான் அட்டாக் ஆகுது. வாய் அப்போ முடியுமா? பிரச்சனையிலும் ஜெபிக்க முடியுமா? பாடுகளிலும் ஜெபிக்க முடியுமா? வேதனையிலும் ஜெபிக்க முடியுமா? பதில் யோபு தான். அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றிலும் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்தில் அவன் நல்லா இருக்கும்போது தன் பிள்ளைகளுக்கு பலி செலுத்தி அவன் ஜெபம் பண்ணினான். அதே யோபு தான் அவ்வளோ வேதனை வந்த போதும் 42ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் சும்மா அவனை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு, 8ஆம் வசனம் நடுப்பகுதி கரெக்டாக வாசிங்க. என் தாசனாகிய யோபு உங்களுக்காக இல்லை வேண்டுதல் செய்வான். 8 நடுவில் என் தாசனாகிய யோபு உங்களுக்காக என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான். அப்படின்னா ஏன் ஜோபு வந்து சிக்கா இருக்கிறான், பிள்ளைங்களாம் போயிட்டாங்க, யாருமே கூட இல்லை, ஜபத்துக்கு வரமாட்டான் அப்படி சொல்லலை. ஆண்டவர் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரா? Can God be able to trust you in prayer life? உங்களை தேவன் நம்ப முடியுமா ஜெப வாழ்க்கையில்? ஆண்டவர் சொல்றார், என்னையோ யோபு ஜெபம் பண்ணுவான். இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, நல்லா இருந்தவங்க மேலே ஆண்டவர் கோபம் வந்துடுச்சு. அவங்கள ஜெபம்னு சொல்லலை. அதுக்கு முந்தின வார்த்தை 7ஆம் வசனத்தை 42:7 நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. எல்லா வசனத்தில் அந்த 2 சிநேகிதர் மேலும் எனக்கு என்ன மூழ்கிறது? ஆமாம், அவங்க 2 பேர் மேலே அவன் கூட உட்கார்ந்துருக்கான், எல்லாம் செய்கிறான், நல்லா இருக்கிறான். அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் விரும்பலை. ஆனால் யோபு அவனுடைய ஜபத்தை தேவன் விரும்பினார். ஒப்பு கொடுக்குற மட்டும் கை வைத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என் பாடுகளிலும் என்னை ஜபிக்கிற ஜப வீரனா என்னை மாற்றும். ஹல்லேலூயா. சிநேகிதர்கள் என்னை விட்டு போனாலும், யார் என்னை விட்டு பிரிந்தாலும், நானும் ஜபத்தை விடாதிருப்பேன். ஹல்லேலூயா. God trusted Job for his prayer. God demanded Job to pray. அப்போ யோபுவின் வாழ்க்கையில் அந்த பாடுகள் மத்தியில், இப்போ நீங்களும் நானும் யோபு மாதிரி இருந்து சொரிஞ்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் பிள்ளைலாம் செத்து போய் என்னை பார்த்து ஆண்டவர் ஜெபம்ல சொல்லி, ஆண்டவரே பிள்ளையெல்லாம் செத்து போயிட்டானே, உடம்பெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு அழுவோம். ஆனால் யோபு அங்கே எதாவது செஞ்சாரா? ஒன்றும் சொல்லலை.
ஒன்றுமே சொல்லலை. ஒரே வார்த்தை வேதம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணினா, அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய காரியம் அதில் இருக்குது. இந்த 7 காரியங்கள் என்ற ஒன்று, யோபு தேவனுக்கு முன்னால் ஞானமாய் பேசினான். எப்படி பேசினானா? ஆண்டவருக்கு முன்னால் எப்படி பேசக்கூடாது? மனம் பதறி பேசக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு ஜபாலாம் ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போகிறவங்க மனம் பதறி நினச்சிக்கூடாது, பேசக்கூடாது. எதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் போனால் அப்ளிகேஷன் அவங்களே கொடுக்குறாங்க, இதைத்தான் ஃபில் பண்ணுங்க, இதைத்தான் எழுதுங்க, நம்மளை சொந்தம் எழுத சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மனம் பதறி வேணால் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு முதலாவது ஞானத்தோடு கூட யார் பேசணும்? ஆண்டவர் பேச சொல்கிறார் பாருங்க. நீங்கள் பேசுறது போல யார் பேசலை? என் தாசனாகிய யோபு பேசலை. வாசிக்க 7ஆம் வசனம் 42:7 கடைசி வரி. நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசவில்லை? சில விசுவாசிகளுக்கு சில பிரச்சனை வந்துருச்சுன்னா, சபையை குறைச்சொல்லி, பாஸ்டரை குறைச்சொல்லி, எங்களை பார்க்கவே இல்லை, வரவே இல்லை, இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு போகிறேன், இத்தனை வருஷம் போகிறேன், ஆண்டவர் கைவிட்டாரா? நான் கேட்கிற இந்த காலை கர்த்தர் பேசுகிற உங்களோட தேவனை கேள்வி கேட்பவன் யார்? அவருக்கு எதிராக நிற்பவன் யார்? அவர் சர்வ வல்லவர். அவர்கிட்ட நீ போய் மனம் பதறி இஷ்டத்துக்கு பேசுவது. நல்ல கவனிங்க. மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணுறது வேற, மனம் பதறி ஜெபம் பண்ணுறது வேற. சொல்லுங்க. மனம் கசந்து, கை நல்லா வச்சு சொல்லுங்க, வாய் திறந்து. மனம் கசந்து, அது யாருமே அப்படி ஜெபம் பண்ணா பைபிளில் அன்னாள். ஆனால் மனம் பதறி வீணா பேசி எங்கே போய் ஜெபம் பண்ணக்கூடாது? அந்த ஜெபத்தை யார் கேட்க மாட்டா? தேவன் கேட்க மாட்டார், கேட்க முடியாது. அப்போ யோபு அங்கே ஆண்டவர் சொல்றது மறுபடியும் வாசி 7ஆம் வசனம் கடைசி. நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசவில்லை? நிதானமாய் பேசவில்லை, கவனமாய் பேசுங்கள். சிலெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிருப்பாங்க, பல வருடம் சபையில் இருந்திருப்பாங்க, ஊழியத்தில் இருந்திருப்பாங்க, ஊழியக்காரர் கூட இருப்பாங்க, பல ஆண்டுகள் தேவனுடைய அற்புதங்களை அனுபவிச்சிருப்பாங்க, நன்மைகளை நீ அனுபவிச்சிருப்ப. நிதானமா பேசு. Don't babble nonsense in your life, then you will become nothing. Take care what you speak. ஆண்டவர் இப்ப நம்ம வார்த்தையை கவனிக்கிறாரா? கவனிக்கிறார். எப்படி பேசணுமா? நிதானமாய் பேசு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனைக்கு என்ன ரீசன் கேட்கல. ஆண்டவர்கிட்ட போய் ஏன் என் பிள்ளை சேர்த்தாங்கன்னு அங்கே போய் கேட்கல. ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன உரிமை உனக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் இது உணர்றவங்களை கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்வ வல்லவர். கையை சுற்றி எதையும் செய்ய. 42:2 வாசிங்க. இப்போ 42:2 இருக்கு பாருங்க. யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் அப்படி என்றால் இந்த உலகத்தில் 80 வருஷம் நீ வாழப்போகிறாய். அவரோ அனாதியா என்றைக்கே இருக்கிற தேவன் அல்லவா? அவரிடத்தில் போய் நீ பேசி ஆக போகிறது என்ன? அதாவது ஊழியத்தில் கூட ஷார்ட் பீரியடில் இறந்து போகிற நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. விசுவாசிகளும் ஷார்ட் பீரியட்லேயே மரணம் அடைகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. போன வருஷம் மட்டும் உலகம் முழுவதும் ஷார்ட் பீரியடில் மரித்து போன நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் ஷார்ட் பீரியடில் மரித்து போன அநேகம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை பற்றி சரியாக பேச தெரிந்தவர்களை தேவன் இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். நீங்கள் அவங்கள பார்த்து உனக்கு 90 வயசாச்சு நீ போன்னு சொன்னாலும் அவன் போக மாட்டான். ஏன்னா அவன் உலகத்தில் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான்? புரிந்தால் கரங்களை உயர்த்தி தேவனை பற்றி சரியாக பேசு. பாடுகள் உனக்கு வரலாம், வேதனைகள் வரலாம், உடனே எதுவும் பேசிடாத. தேவனுடைய நாமத்தை பற்றியோ திருச்சபை பற்றியோ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக பேசிடாத. யோபு கவனமாய் பேசினான். ஆனால் இப்போ யோபு வியாதியை பற்றி பேசுவதை விட, பிரச்சனையை பற்றி பேசுவதை விட எப்படி பேசுகிறார்? வாசிங்க 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய. இப்போ நீங்கள் சொல்லுங்க, கை வைத்து என் பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பிரச்சனைகளை பேசாமல், சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைகளை பேசாமல்
நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், என் தேவன் சத்தமாய் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. செய்ய நினை ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் புருஷன் ரட்சிக்கப்படலன்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் ரகசியம். 3 பிள்ளைங்க இருப்பான், ஒருத்தன் அடமெண்ட்டாக இருப்பான். அதை போய் நீ ஜெபம் பண்ணிட்டு இருப்ப பல வருஷமா, ஆனால் என்ன நடக்குன்னு தெரியாது. இதெல்லாம் யாருடைய ரகசியம்? இன்னைக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டே இருங்க கவனமா கர்த்தருடைய வார்த்தையை. ஞானமா இரு. ஆண்டுகிட்ட போய் உடனே பேசிடாத, நான் இப்படி ஜெபம் பண்றேன், ஏன் இப்படி, என் புருஷன் இப்படி வந்தார், ஏன் இப்படி. நோ நோ நோ. ஹூ ஆர் யூ? தேவனை நீ கேள்வி கேட்பது. வாசிங்க யோபின் புத்தகம் 40:2. சர்வ வல்லவரோடு நீ வழக்காடி அவருக்கு நீ புத்தியை கற்பிப்பாயோ? எல்லாம் சேர்ந்து வாசிங்க சத்தமா. சர்வ நீ வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன். அடுத்தது, தேவன் மேல் குற்றம் கண்டுபிடிப்பாயா? இது வரைக்கும் புரிஞ்சு கை வைத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை மைப்படுத்துங்க. எல்லாரும் கையை நல்லா வைத்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. 10 ஸ்தோத்திரம் போடுங்க ஆண்டவருக்கு. உன் வாழ்க்கையில் ஆண்டவரை தெரிஞ்சு தெரியாம சொன்னியா? ஏதாவது குறை சொன்னியா? தேவனை குற்றம் கண்டுபிடித்தாயா? தேவனை குற்றம் கண்டுபிடிப்பவன் யார்? Who can arraign God? Who can question him? No one. உங்கள் வீட்டில் உன் புருஷனையே ஒன்றும் கேட்க முடியல, உன் மனைவியும் ஒன்றும் கேட்க முடியல, உன் பிள்ளையும் ஒன்றும் கேட்க முடியல. இல்லை, பிள்ளை ஏதாவது கேட்டால் அது பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்குது. யார் கேட்குறா? அவனையே கேட்க முடியல, அவளையே கேட்க முடியல. இப்போ யாரை போய் கேட்க போகிற? ஆண்டவர் போய் நீ கேட்க முடியுமோனால? தேவனை கேள்வி கேட்பவன் யார்? இந்த கால்வெளியில் எத்தனை பேர் உங்கள் ஜெபம் வல்லமையாக மாறணும்? நான் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனை சரியாக பேச ஞானத்தை எனக்கு தாரும். உம்மிடத்தில் சரியாக நான் பேசணும் ஆண்டவரே. அவசரமாக பேசக்கூடாது, இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. சிலர் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, நினச்சதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 1.25 மணி நேரம் என்னத்தையும் உளறிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை அவருக்கு போதும், நீ சொல்கிறத அவர் புரிஞ்சுக்குவார். ஒரே வார்த்தை தான். உடம்புல 100 வியாதி இருக்கலாம், 150 வியாதி இருக்கலாம், 1000 ஸ்கேன் பண்ணியிருக்கலாம், அல்லது என்ன வியாதி இருக்கலாம். ஒரே வார்த்தை என்னை சுகமாக்கும். ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தையில தேவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவார். கைதட்டி ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't babble nonsense before God. Don't waste your words before God. Don't speak to him whatever you think, whatever you like. எல்லாவற்றை குறித்து பேசுகிறது. நம்ம வாழ்க்கையில் கூட சிலர்கிட்டலாம் பேசி தான் நம்ம வாழ்க்கையை கெட்டு போச்சா தெரியுமா உங்களுக்கு? சிலர்கிட்டலாம் பேசாமல் இருந்தாலும் என்ன இருந்திருக்காது, நிறைய பிரச்சனை இருந்திருக்காது. அப்படி தானே? இந்த ஃபோனில் பேசுனதுனால தான் நமக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, கெட்டு போச்சு, வரது எல்லாம் நின்றுச்சு. இதெல்லாம் நின்றுச்சு. காரணம் என்ன? பேச்சு தான். நம்ம சொன்ன வார்த்தையினால தான். நம்ம சொல்கிறது நமக்கு ரைட்டாக தெரியும், ஆனால் கேட்டவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிரச்சனையாக இருக்கும். அப்போ இது உலகத்துலேயும் எப்படின்னா, அப்போ ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கவனமாக பேசணும். இன்றைக்கி எத்தனை பேர் மாற விரும்புகிறவங்க, ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க மட்டும் கைவிதி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை மாறினா கைவிதி சொல்லுங்கள். வார்த்தை மாறினால் எது மாறிடும்? வாழ்க்கையே மாறிடும். ஜெபத்திற்கு வார்த்தைகள் மிக முக்கியம். தேவனோடு பேசுவது எப்படி பேசணும்? மிக மிக கவனமாய் தேவனோடு கூட பேசணும். தேவனோடு கூட பேசணும். தேவனோடு பேசுவது மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனோடு பேசுவது மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். இதைத்தான் சொல்லணும். அவன் பிரச்சனையை பேசக்கூடாது, மற்றவங்க பிரச்சனையை பேசிட்டு கிடக்காத. யாரை பற்றி பேசு? தேவனை. புரிஞ்ச கைவைத்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. தேவனை பற்றி பேசு. தேவனை பற்றி என்ன பேசுன்னு சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் எதையும் கர்த்தர் செய்வார். ஆமென். சில ஆளை இப்படி தூக்கி போட்டு அப்படி எடுக்கிறாரு, இங்கேருந்து அப்படி கொண்டு வராரு. சிலவனை ராஜாலேருந்து குஜாவாக மாற்றுறாரு, குஜாவை ராஜாவாக மாற்றுறாரு. படித்தவனுக்கு வேலையில்லாமல் ஆக்குறாரு, படிக்காதவனுக்கு வேலையை கொடுக்குறாரு. இதெல்லாம் யாருடைய வல்லமை? புரிந்தால் கை வைத்து தேவனை நம்புகிற அத்தனை பேர் கை வைத்து ஹல்லேலூயா. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். சொல்லிக்கிட்டே இருங்க வேகமா. ஹல்லேலூயா.
யோபு சரியாக தேவனோடு பேசினான். இரண்டாவது, ஜாப் ரெகக்னைஸ்ட் காட்ஸ் பவர். ரெண்டாவது, அவன் தேவனுடைய வல்லமை அறிந்திருந்தான். அதில் சொல்றான் ரெண்டாவது வசனத்தில், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 3 தடவை சொல்லுங்க சத்தமா, நீர் சகலத்தையும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் ஒரு போதகர், அவர் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டிருந்து வேலையை விட்டுட்டு ஊழியக்காரனாக வந்தார். அந்த வேலையை விட்டு வரும்போது ஒரு பம்மல் என்ற ஒரு இடத்துல சும்மா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படி வாங்கி போட சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க, வாங்கி போட்டார். அது அப்படியே இருக்குது. ஊழியத்துக்கு வந்துட்டார். இவர் போய் பல இடங்களில் ஊழியம் செய்கிறார், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நிறைய தேவை, பிரச்சனை, ஆலயம் கட்டணும், எல்லாம் செய்யணும். வேலையை விட்டுட்டு வந்துட்டார். என்னன்னே தெரியல. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் அழுதார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. ஆண்டவர் சொன்னால், நீ போய் ஒரு லேண்ட் வாங்கி போட்டியில்ல, அதை போய் பாரு, விற்றுட்டு வா அப்படின்னாராம். நான் சொல்ல 40 வருஷத்துக்கு முன்னால். அப்போவே லேண்ட் அந்த 40 ரூபாய்க்கு வாங்கி போட்டது 2 கோடி ரூபாய் மாறி 3 ஆலயத்துக்கு இடம் வாங்கி, பிள்ளைகளுக்கு இடம் வாங்கி, இன்றைக்கி மிகப்பெரிய ஆலயம் சென்னையில் இருக்குது. தேவரீர் சகலத்தையும். ஆண்டவர் சொன்னால் கீழ்ப்படிஞ்சான், ஏற்ற நேரத்தில் சரியாக வைத்துவார். ஹல்லேலூயா. எதையும் எப்படியும் மாற்ற யார்? சர்வ. ஹல்லேலூயா. நீங்களாம் வாங்கி போடுறது வேறு, ஆண்டவர் சொல்லி வாங்கி போடுறது வேறு. நம்ம ஊழியத்தில் நிறைய பேர் கர்த்தர் சொல்லி அநேகர் வாங்கியிருக்காங்க, செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நீங்களாம் பிளான் பண்ணி ஒன்றை செய்வீங்க, அதை பற்றி நான் பேசலை. ஆனால் தேவன் ஒன்றை சொல்லி தேவனோடு பேசி ஒரு காரியத்தை ஒன்றை செய்யும்போது அதில் தேவன் தம்முடைய வல்லமை ஒரு நாளில் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் சொல்லி நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி 1000 பிரச்சனை இருந்தாலும் அவரே அதை சரி பண்ணி வைப்பார். நீ பண்ணுனா உன்னோடே தான் நீ போகணும், அவ்வளோதான். தேவன் சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தால் ஊழியத்தை அவரே ஆசீர்வதிப்பார். தேவன் சொல்லி ஒரு வேலைக்கு நீ போனால் அந்த வேலையில் அவரே அவனை ஆசீர்வதிப்பார். நாமாகவும் போகலாம், தேவன் சொல்லியும் போகலாம். தேவன் சொல்லியும் போகலாம். ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கை வைத்து இன்னைக்கு யாரு கூட கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார்? யாருக்கோ தேவன் சில தெளிவுகளை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார் உனக்கு. அப்போது முதலாவது தேவனோடு சரியாக பேசணும். ரெண்டாவது யாருடைய வல்லமை புரிந்து கொள்ளணும்? தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 38:1 நாம் வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 31 பெரும் காற்றில் ஆண்டவர் வந்தாராம். God came in a great wind. கவனமாய் கவனியுங்கள். பெரும் காற்றில் வந்தார். பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவானார். கவனியுங்கள். அதே யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து பார்த்தால், அன்றைக்கு ஒரு பெரும் காற்று வந்தது. அந்த காற்று குடும்பத்தில் உள்ளவர்களை அழித்து விட்டது. அதே காற்றில் தான் ஆண்டவர் வருகிறார். வாசிங்க 1:19. வனாந்தர வழியாய் ஒரு பெரும் காற்று வீசிட்டு அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடித்த போதும். யோபு 1:19 ஒரு பெருங்காற்று வந்து குடும்பத்தையே அழித்து போட்டது. யோபின் புத்தகத்தை வாசித்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் கவனியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. எந்த காற்று அவனை அழித்ததோ அதே காற்றில் அவனை உயிர் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி வந்தார். கை வைத்து ஆமென் என்று சொல்ல முடிந்தால் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலத்தில் எந்த பிரச்சனை தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையிலேயே வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எதையும் விட்டுட்டு ஓடிட முடியாது, தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடாது. எந்த இதில் பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனையில் தேவனை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எந்த மனைவி உனக்கு எதிராக எழும்பினாலோ அவன் முன்னாலே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எந்த கணவன் உனக்கு விரோதம் எழுப்பினானோ அவன் முன்னாலே உன்னை உயர்த்துவார். இது யாருடைய பிரின்சிபிள்? புரிந்தால் கவிதை ஆமேன்னு சொல்லுங்க. நீ அவனை விட்டு ஓடுறதுனால நீ ஒன்றும் தப்பிச்சிட மாட்ட. அவளை விட்டு போகிறதுனால நீ தப்பிச்சிட மாட்ட. ஆனால் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? புரிந்தவர்கள் மட்டும் கை வைத்து ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா.
எந்த வியாதி உன்னை அழிக்க வருகிறதோ அதே வியாதியில் உன்னை சுகமாக்கி, அதே வியாதி உள்ளவனை சுகமாக்க உன்னை வல்லமையாய் மாற்ற வல்லமையுள்ளவர். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. ஹல்லேலூயா. எந்த பெருங்காற்று அவனை அழித்ததோ, கரங்களை தட்டி கொண்டே இருப்போம். எந்த பெருங்காற்று அவனை அழித்ததோ அதே பெருங்காற்றில் என் தேவன் வந்தார் யோபுவை சந்திக்க. யார் உன்னை ஊரை விட்டு போன்னு சொன்னாலும் அவன் முன்னாலே உன்னை வாழ வச்சு அவன் இருன்னு போயிடாதன்னு சொல்லுவான். இதுதான் யாருடைய மெத்தடு. புரிஞ்சா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரு கூட பேசிகிட்டு இருக்கிறாரா? யாருக்காவது கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா? தேவனுடைய வார்த்தை உனக்குள் வந்தால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. தேவன் எதன் மூலம் தான் பேசுகிறார்? வார்த்தையின் மூலம். எதன் மூலம் பேசுகிறாரு? நான் மட்டும் இல்லை, ஆண்டவரும் அப்படி தான். அங்கே பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரத்தில் அங்கே யோபு சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் கவனிங்க. எப்படி தேவனை அவனை அறிந்து கொண்டாராம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், என் காதினால் கொஞ்சம் வாசிங்க எல்லாரும் வாசிங்க, எடுங்க. 5ஆம் வசனம் எடுங்க, எல்லாரும் எடுங்க. என் காது, எத்தனை பேர் காது இருக்குது? யூ ஹேவ் அ காது? எஸ். என் காதினால், இந்த கர்த்தருடைய வார்த்தையில் தான் நீ ஆண்டவரை பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையில் தேவனுடைய வல்லமையை பார்க்கலாம். வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. காதுனால, எல்லாம் சொல்லுங்க, காதுனால கேட்டா கண்ணால் ஆசீர்வாதத்தை நீ பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதுல கேட்கணும்? இப்ப இந்த கேட்கிற வசனத்தை கண்ணால பார்க்க போறோம். கைதட்டி ஆர்ப்பரி. கேட்டுக்கொண்டிருக்கிற வசனங்கள் எல்லாம், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உன் கண் காணும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. யோபு தேவனை பார்த்தார். ஜோப் sees God, தேவனை காண்கிறார். வேதத்தில் தேவனை கண்டது யாக்கோபு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் முகமுகமாய் கண்டேன். கொஞ்சம் கவனிங்க. யாரை முகமுகமாய் கண்டேன்? நான் இப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க, புரிஞ்சவங்களாம் கவனிங்க. ஆனால் யாத்திராகமம் 33 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவரை கண்டால் அவன் மடிந்து விடுவான். ஆனால் அதே நேரத்தில் யாக்கோபு தேவனை கண்டான், அவன் சாகவில்லை. அப்போ எப்படி பார்க்கறது பாஸ்டர்னா, இப்போ இந்த வசனத்தை எடுங்க, 5ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. கண்கள் அப்படின்னு இருக்குதா, கண் அப்படின்னு இருக்குதா? வசனத்தை கரெக்டாக வாசிங்க. அதுக்குனால தான் ரொம்ப வசனம் வந்து கவனமாக கவனிக்கணும். கண் அப்படின்னு இருக்குதா, கண்கள் அப்படின்னு இருக்குதா? சொல்லுங்க சீக்கிரம், சத்தம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்கள் என்பது உன்னுடைய பிசிக்கல் ஐஸ், ஆனால் கண் என்பது உன் இருதயத்தின் கண். அப்போ உன்னுடைய இந்த பிசிக்கல் ஐஸ் கண்களினாலே அவரை பார்ப்பதில்லை, உன் இருதய கண்கள், அதான் நெற்றி கண் அப்படிம்பாங்க. இருதய கண். வெளிக்கண்ணு மட்டும் தெரியுது, 2 கண்ணு கண்ணாடி போட்டிருக்கிறேன், எல்லாம் கலர்லாம் அடிச்சு வச்சிருக்கேன், நல்லதா இருக்கு. ஆனால் உள்ள இருக்கிற கண்ணு குருடு. இப்போ உள்ள இருக்கிற கண் திறக்கணும்னா, இப்போ காதில் கேட்பீங்க, காதில் கேட்கணும். எந்த கண் திறக்கப்படும்? எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சது? ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவரை பார்க்கறது எந்த கண்ணில் பார்க்குறோம்? ஹல்லேலூயா. அதுக்கு பேர், இன்னொரு பேர் என்ன? விசுவாச கண்கள். சத்தமா சொல்ல. என்ன கண்கள்? நிறைய பேர் நினைப்பாங்க, பாஸ்டர் ஆராதனையில் கர்த்தர் வந்துட்டாருன்னு சொல்றாரு. எப்படி சொல்றார்? உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு கண் இருக்குது. இந்த கண்ணில் அவரை பார்க்கறதில்லை. நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய வருங்காலத்தை என்னால் பார்க்க முடியும். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் பரலோகத்தை அப்படியே ஒரு நிமிஷத்தில் பார்க்கலாம். பிதாவான தேவன் எப்படி உட்கார்ந்திருக்கிறார், ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கிறாங்க, பரலோகத்தின் மகிமை என்ன, பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை இறங்கி இங்கே வந்தால் என்ன நடக்கும், இதெல்லாம் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. ரிசீவ் சொல்லுங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என்னுடைய ஆவி வாயிட்டு சொல்லிட்டு தட்டுங்க. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படட்டும்? திறக்கப்படட்டும். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.